வணக்கம். கொத்தவரங்காய் பொரியல் நிறைய பேத்துக்கு பிடிக்காது. கொத்தவரங்காய் சத்தான காய். பருப்பு உசிலியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உசிலி செய்யுது எப்படின்னு பார்க்கலாமா? கொத்தவரங்காயை அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொத்தவரங்காயை சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற வச்சுக்கலாம். அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நல்லா பருப்பு ஊறினதும் பருப்பையும் சேர்த்து பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். கொத்தவரங்காயும் வெந்துடுச்சு. தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம கிண்டனோம்னா பருப்பு நல்லா வெந்துடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே பருப்பு நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இது கூட வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா சுவையான சத்தான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.